நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரசாதம் கொடுக்க வந்திருக்கேன். பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல, உன் புருஷனுக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு 100% உறுதியா தெரியும் அவன் இங்க வருவான்னு. வெறும் சந்தேகம் மட்டும் நமக்கு பத்தாது மாமா. அவன் ரொம்ப மோசமானவங்கிற விஷயத்த நாம எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கணும். நான் எல்லாருக்கும் முன்னாடி அவனை நிரூபிப்பேன். நீ நித்யாவோட கணவரா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அமர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டு மகனா கண்டிப்பா இருப்ப. நித்யா, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தையே உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேம்மா. உன்னோட நம்பிக்கையை நான் பொருட்படுத்தாம உனக்கு செஞ்ச பெரிய தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் இந்த நித்யா எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுத்து முடிக்கலையா? ஏன் இன்னும் அவ வரல? நான் சத்தியம் பண்றேன் மாமா, இனிமே அந்த ஆகாஷ எந்த காரணத்துக்காகவும் என்னை கஷ்டப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் மாமா. கண்ணை மூடு சித். அட்லீஸ்ட் நீ தூங்குறதுக்கு முயற்சியாவது பண்ணலாம்ல. இங்க பாருங்க அமர், இது நம்மளோட வெட்டிங் ஆல்பம். இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். பாருங்க அமர், நல்லா பாருங்க. நாங்க எல்லாருமே எழுதிருக்கோம், உனக்காக துடிச்சிருக்கோம். போப்பா உங்க அம்மா கிட்ட போ. சித்தார்த்துக்கு இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே நடக்கல. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்னாச்சு சித்? எனக்கு தூக்கம் வரல. தூங்க முயற்சி பண்ணு. என்னால தூங்க முடியல, நீ தூங்கு. எங்க இருக்கான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் அவ வெளியே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி அவ வெளியே என்னதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு நேரம் ஆகுது. இவ்வளவு நான் என்ன பண்றது? இவ்வளவு அப்படியே சாகடிக்கணும்னு தோணுது. ஆகாஷ், இப்ப நீயே அங்க போய் அவளை இழுத்துட்டு வந்து அடிச்சாதான் அவ திருந்துவான்னு நினைக்கிறேன். நித்யா, 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 என்ன பிள்ளையாரப்பா, இந்த மாதிரி கிறுக்கியெல்லாம் உங்க பக்தரா வச்சிருக்கீங்க. இப்ப நான் இவ்வளவு போய் எங்க தேர்றது? எங்க போனானே தெரியலையே. நித்யா எங்க இருக்கா? நித்யா, இங்க கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, அதுவும் ஹாயா. நான் இவளுக்காக ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ கெஸ்ட் ரூம்ல ஜாலியா தூங்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் நீ பிளான் பண்ணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நோ வே ஸ்வீட் ஹார்ட். உனக்காக நான் என் பெட்ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அங்க வரல. இதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்ப நித்யா. கண்டிப்பா நான் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். என்ன ஆகாஷ், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரிஷனா, பாத்தீங்களா? நித்யா தெரியாம இங்கே தூங்கிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, தெரியாம இல்ல. பண்டிதர் இதுக்கப்புறம் நித்யாவை தனியா தான் தூங்குறேன்னு சொல்லிருக்காரு. என்ன தனியா தூங்கணும்னு சொன்னாரு? சாமியாரா? ஆமா, அதுவும் 13 நாளைக்கு. இன்னையில இருந்து இன்னும் 13 நாளைக்கு நித்யா இங்க தான் தூங்க போறா. ஆஹா, எவ்வளவு நல்ல தாட் பாத்தியா? சரி, நீங்க என்ன பண்ற? அவ இப்ப தனியா இருக்கணும்னு பண்டிதர் சொல்லிருக்காரு. அதனால நீ போய் தூங்க.
நீ என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? போ போய் தூங்கு போ. கம் ஆன். நித்யா அவன் போயிட்டான். அட்லீஸ்ட் இன்னைக்கு இங்க அவன் கண்டிப்பா வரவே மாட்டான். நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட். டேக் கேர். குட் நைட் மாமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நித்யா? அந்த ரிஷியோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நீ பிளான் போட்டுட்டு இருக்கியா என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதோட ஃபைனல் சீனை நான் தான் ரெடி பண்ணுவேன். நீ அமர் இங்க கூட்டிட்டு வரணும்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் அதை கண்டிப்பா நடக்க விட போறதே இல்லை. நான் உன்னோட பிளானை ஏதாவது பண்ணி ஃப்ளாப் பண்ணியே தீருவேன். அமரோட சேர்ந்து வாழணுன்ற கனவை நான் அடியோட அழிச்சிடுவேன். இந்தாங்க அத்தை, விநாயகருக்கு படைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். நித்யா, நீ இந்த விநாயகரை இங்க கொண்டு வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை தான் பண்ணிருக்க. இதுக்கு பிறகு பாரு, இவர் இங்க வந்துட்டாருல, அமரும் கண்டிப்பா வந்துருவான். நிச்சயம் திரும்பி வந்துருவான். உன்னோட இந்த பக்தியையும் உன்னோட நம்பிக்கையையும் நான் இப்ப முழுசா நம்புறேம்மா. நித்யா, நிறைய முறை உங்ககிட்ட நான் எதிரி மாதிரி பேசிருக்கேன். ஆனா இனிமே உன் கூடவே இருப்பேன். இந்த முறை நான் மனசார வேண்டிக்கிறேன், நீ ஜெயிக்கணும். இன்னையோட உன் கெட்ட நேரம் தோக்கணும். விநாயகரப்பா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கிற நித்யாவை சந்தோஷப்படுத்துங்க. அக்கா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடு. சேட் 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 எங்க போனா? ஷம்பு அங்கிள். அம்மா சொல்லுங்கம்மா. அங்கிள் சேத் எங்க போனார்னு உங்களுக்கு தெரியுமா? சார் ஆபீஸ்க்கு போயிருக்காருமா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாரு. அப்படியா? சரி, நீங்க போங்க. ஒரு நிமிஷம் அம்மா, இதை கொண்டு போங்க. சேத் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டான். டிஃபன் கூட சாப்பிடலையே. என்ன விஷயம் கிருஷ்ணா? என்கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? மௌன விரதத்தில் இருக்கியா? உங்களுக்கு என்ன? உண்மையை சொல்லணும்னா நீங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்ல. நீ சொல்றத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். மிஸ்ஸஸ் ராவுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்லையா என்ன? வெரி ஃபன்னி. ஏற்கனவே நட்டாஷாவை நினைச்சு நான் கவலையா இருக்கேன். நீங்க வேற இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நட்டாஷாக்கு என்னாச்சு? சித்தி ஏதாவது சொன்னானா? அவன் சொல்லி இருந்தா நட்டாஷா நிச்சயமா இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டா. நேத்து நைட் ஃபுல்லா சித் தூங்கவே இல்லையா. நாக்பூர்ல இருந்து வந்த பொண்ணை பத்தி
சித்தார்த் நினைச்சு தூங்காம இருக்கானோன்னு நட்டாஷா பயப்படுறாங்க. நதாஷா எதுக்காக பயப்படணும்? அவ தூங்காம இருக்க வேற ஏதாவது காரணம் இருக்கும். நிச்சயமா வேற எந்த காரணமும் இல்ல. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே சிட் நைட் ஃபுல்லா தூங்கல. இன்னும் கேட்டா நதாஷாவுக்கு ஒரு பாய் கூட சொல்லாம அவன் ஆபீஸ்க்கு போயிருக்கான். என்ன நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் உண்மையதான் சொல்றேன். நட்டாஷாவோட வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க. சித்தி எப்பவுமே நம்ம நட்டாஷாவை கண்கலங்காம பாத்துக்குவான்னு தானே நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா இப்ப என்ன நடக்குது? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன் விஷயத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? என்னோட கடவுள் மட்டும் என் கூட இருந்தா போதும். அண்ட் இன்னொரு விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நான் கெஸ்ட் ரூம்ல தான் தூங்க போறேன். சரி, நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அம்மா, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை யாரு கெஸ்ட் ரூம்ல தூங்க சொன்னதுன்னு இப்ப நீ என்கிட்ட அதை சொல்லியாகும். ஏன் எனக்கு அறிவில்லையா? எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? குறுக்க நிக்காத, வழிய விடு. அம்மா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன் விஷயத்துல கூடவே இருப்பாங்க. என்னோட கடவுள் மட்டும் என் கூட இருந்தா போதும். இந்த வீட்ல எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லனா let God bless him or her. Got it? அண்ட் இன்னொரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நான் கெஸ்ட் ரூம்ல தான் தூங்க போறேன். அந்த முட்டாள் ரிஷி சொல்ற பேச்சை தானே கேட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் சொல்றது எதுவுமே நடக்காது. அந்த ரிஷியை உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லுவான், ஆனா பண்றேன்னு சொல்லி எதையுமே செய்ய மாட்டான். இத பாரு ஆகாஷ், நான் எல்லா விஷயத்திலும் கடவுளை தான் நம்பி இருக்கேன். கடவுள் என் கூட இருந்தா போதும். நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இதெல்லாம் ரிஷி மாமா சொல்றதுனால தான் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் கையை விடு. நான் முன்னாடியே இது விஷயமா உனக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கும் நான் உன்னை வார்ன் பண்றேன். என்ன தொடறதுக்கு முயற்சி பண்ணாத. அப்படி பண்ணனா அப்படியே நீ உடைச்சு என் கையில கொடுத்துருவேன். அதானே? எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இங்க பாரு, பயத்துல உன்னை பார்த்து நடுங்குறேன். பயத்துல கையெல்லாம் கூட நடுங்குது பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போறா என்ன எதிர்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவ்வளவு நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்படியே வாய்க்கு பூட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்ல? இது ஒன்றும் ஆர்டினரி ப்ராப்ளம் கிடையாது கிருஷ்ணா. இந்த ப்ராப்ளத்தோட சம்பந்தம் சித்தோட பாஸ்ட்ல இணைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மகளோட சந்தோஷம் இருக்கு, இன்னொரு பக்கம் யாரா இருந்தாலும் சரி அதை விடுங்க. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க மகளை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். நம்ம நத்தாஷாக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளை விட கடவுளுக்கு நல்லாவே தெரியும். இத பாரு கிருஷ்ணா, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சித்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட் நம்ம முன்னாடி என்னைக்காவது வந்து நிக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நத்தாஷாவை சித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நமக்கு நத்தாஷாவோட சந்தோஷம் சித்துக்கிட்ட இருக்குன்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நாம இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இதை பண்ணோம். சரியா? அதனாலதான் இப்ப நடக்கிறத நம்ம ஃபேஸ் பண்றோம். சொல்ல போனா நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல கிருஷ்ணா. ஏன்னா சித்துக்கு அவனோட பாஸ்ட் இன்னும் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா எனக்கு இதை பத்தி எல்லாம் நினைக்கும் போது பயமா இருக்கு. ஒருவேளை
அவனுக்கு அவனோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா என்னையும் உன்னையும் நதாஷாவையும் அவன் யாருன்னு கேட்டான்னா நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சித்தோட ப்ராப்ளத்துக்காக சொல்யூஷன் கேட்க வந்தா நீங்க என்னையே பயமுறுத்திட்டு இருக்கீங்க. என்ன நானே பயந்துதான் இருக்கேன் கிருஷ்ணா. இங்க பாரு, உண்மையை ஃபேஸ் பண்ணாம நம்ம எவ்வளவு நாள் இருக்க முடியும்? நம்மளால இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் உண்மையை ஃபேஸ் பண்றதுல தான் நம்மளோட புத்திசாலித்தனமே இருக்கு. நாம உண்மையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்மளோட முழு நம்பிக்கையோட. அப்பதான் நம்ம மகளோட வாழ்க்கை அழகா இருக்கும். உங்களோட ப்ராப்ளமும் என்னோட ப்ராப்ளமும் சேம் டு சேம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க உங்க புருஷனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் என் மனைவி இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டோம்னா இந்த விஷயத்துல கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலேயே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா சித் தான் கால் பண்ணிருப்பான். சித், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம ஆபீஸ்க்கு போன? அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம எதுக்கு நீ கிளம்புன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மொபைலுக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததே. இப்போ லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி பேசுற. நான் வேற ஃபோன் எடுத்ததுல இருந்து நானே தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு சித். இங்க பாருங்க மேடம். வணக்கம். நான் உங்களோட சித் கிடையாது, நித்யாவோட ஹஸ்பண்ட் ஆகாஷ் பேசுறேன். நீங்களா? நான் தான் உங்களை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க மேடம், நீங்க கோவப்படாதீங்க. நான் உங்களை டென்ஷன் பண்றதுக்காகலாம் கால் பண்ணல. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்ணணும் தான் இப்போ காலே பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க நடாஷா, இப்போ உங்களுடைய ப்ராப்ளமும் என்னோட ப்ராப்ளமும் சேம் டு சேம் தான். இதுல வித்தியாசம் என்னன்னா, நீங்க உங்க புருஷனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் என் மனைவியை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டோம்னா நாம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க யாரு? எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களால உங்க வைஃபை சமாளிக்க முடியல. இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெளிவா என்கிட்ட சொல்லிடுங்க. நான் எதுவும் தப்பா நினைக்கல மேடம். என்னால உங்க நிலைமை என்னன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியே பேசுறேன். உங்க புருஷன் யாருன்ற விஷயத்தையே மறந்துட்டாரு. ஆனா என்னோட மனைவி முழுசா பைத்தியக்காரி மாதிரி மாறிட்டா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்லியா எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனை எதுவும் இல்லை. இன்னைக்கு என்னோட மனைவி என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நாளைக்கு உங்க புருஷன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. இதெல்லாம் சொல்றதுக்காக தான் இப்போ நீங்க ஃபோன் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு வார்ன் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்க என் வைஃபை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது தப்பு நடாஷா. என் வைஃப் திடீர்னு பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க விஷயத்துல ஏதாவது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்க துணிவாங்க. ஆனா இந்த முறை அவங்க பிள்ளையரப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முன்னாடி வச்சு விநாயகர் மேல சத்தியம் பண்ணிருக்காங்க. அந்த சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நடாஷா? 11 நாளுக்குள்ள உங்க சித்தார்த், அதாவது அவங்களோட அமர வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நித்யாவோட இந்த சத்தியத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க நடாஷா. அவங்களோட சத்தியத்தை பூர்த்தி பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் 11 நாள் இருக்கு. அடுத்த 11 நாள் வரைக்கும் உங்க புருஷனை விட்டு நீங்க ஒரு நாள் கூட தள்ளி இருக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா என்ன வேணாலும் ஆகலாம். என்ன ஆகலாம்னா? நித்யாவோட இந்த பைத்தியக்காரத்தனத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. சித்தார்த் உங்க கூட தான் இருக்காரு. அதனால இந்த 11 நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கவே இருக்காதீங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் உடஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் சித்து என்னைக்குமே ஒன்னா
சந்தோஷமா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த விளையாட்டு ரொம்ப சூடு பிடிக்க போகுது நித்யா. நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா தான் இந்த விளையாட்டுல யாரு மாட்ட போறாங்கன்றதே தெரிய வரும். நீயா இல்ல உன்னோட அமரா? ஆனா கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க தான் மாட்ட போறீங்க. இது என்னுடைய கேரண்டி. என்னோட வைஃப் பைத்தியக்காரத்தனத்தால என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க வீட்டுக்கு பிள்ளையாரப்பாவே கொண்டு வந்திருக்காங்க. உங்க புருஷனை விட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க தள்ளி இருக்காதீங்க. இல்லைன்னா என்ன வேணாலும் ஆகலாம். நீங்க அமர இழக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னடி கத்துற? ஓர துள்ற நீ?